இருக்குன்னு. தங்கச்சி 2 பவுன் தங்கச்சி. அது மட்டும் இல்ல, என் மருமகனுக்கு பெரிய கடுக்கனே வாங்கிட்டு வந்திருக்கேன். பாத்தீங்கல்ல அண்ணன் இன்னைக்கு என் புள்ளைக்கு பட்டு வேட்டி, பட்டு சட்டை, பழங்கள், சாக்லேட், செயின், கடுக்கண்ணு அசத்திட்டாரு. முறை செய்யறதுன்னா இப்படி சபை நிறைஞ்சு செய்யணும். ஏ தனா, பாத்தியா? சீருனா இது சீரு. நீங்களும் எடுத்துட்டு வந்திருக்கீங்களே 4 பழம், சாக்லேட்னு. அதுல ஒரு பொட்டு தங்கமாவது இருக்கா? ஏய், என்ன உன் அண்ணன் சீர் எடுத்துட்டு வந்தா மட்டும் போதுமா? அவனை பாத்தியா? தங்கச்சி பையனுக்கு மொட்டை அடிச்சு காது குத்த வந்திருக்கோங்கிற நினைப்பு இருந்தா இப்படி குடிச்சிட்டு வந்திருப்பானா? இதோ பாருங்க, சும்மா குடிச்சு வந்திருக்காருன்னு பேசாதீங்க. அவரா காது குத்த போறாரு? அவரோட மடியில தானே உட்கார வச்சு காது குத்த போறாங்க. அதனால கொஞ்சமா குடிச்சிட்டு வந்திருக்காரு. அது சரி, குடிக்காம வந்திருக்கிற உங்க கதிரு என்ன அப்படியே தங்கத்திலயும் அப்படியே வைரத்திலயும் இழைச்சிடவா போறான்? சித்தி, எங்களால தங்கத்திலயும் வைரத்திலயும் இழைக்க முடியலனாலும் எங்க சக்திக்கு முடிஞ்ச மாதிரி நகை வாங்கிட்டு தான் வந்திருக்கோம். கதிர், நீ அதை எடுத்து கொடு. அம்மா, இது குட்டியா அழகா இருக்கு, நான் இதையே போட்டுக்கிறேன். ஏய், உன் அப்பா புத்தி தானே உனக்கும் வரும். அத பாக்குறதுக்கு ஏதோ எறும்பு கணக்கா கண்ணுக்கே தெரியாத மாதிரி இருக்கு. இத போய் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. இத பாரு, உன் மாமா உனக்கு எப்படி வாங்கிட்டு வந்திருக்காருன்னு. அம்மா, நான் என்ன பொம்பளை பிள்ளையாம்மா இவ்வளவு பெருசா வாங்கிட்டு வந்திருக்காரு? நான் ஆம்பளை பையம்மா. இந்த மாதிரி தான் சின்னதா அழகா போட்டுக்கணும். அப்படி சொல்றா என் சிங்க குட்டி. என்ன சிங்க குட்டி சொங்க குட்டின்னு? இப்ப தங்கம் விக்கிற விலைக்கு எங்க அண்ணன் என்னமா சீர் பண்ணிருக்காருன்னு மட்டும் பாருங்க.